கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று கழக தம்பிமார்களுக்கு பாடம் புகட்டிய பேரறிஞர் அண்ணாவின் வழியிலும், முத்தமிழறிஞர் கலைஞர் வகுத்துக் கொடுத்த அரசியல் வழியிலும் அயராது உழைத்து இந்தியாவிற்கே முன்னுதாரணமாய் திகழ்ந்து கொண்டிருக்கும் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழி செயல்படும் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் மேற்கொண்ட மக்கள் பணிகளின் தொகுப்பு. சென்னை மாநகரின் மையப்பகுதியில் உள்ள மிக முக்கிய சாலையான அண்ணா சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 3.20 கிலோமீட்டர் தூரத்திற்கு 621 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட சாலை அமைப்பதற்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு கடந்த ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த நிலையில் சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரை அமைக்கப்படும் உயர்மட்ட பாலத்திற்கு பயன்படுத்தப்படவுள்ள இரும்பு தூண்கள் மற்றும் தூலங்கள் மகாராஷ்டிர மாநிலம் மும்பை வாடாவில் உள்ள தொழில் பட்டறையில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இரும்பு தூண்கள், தூலகங்கள், அதன் தரம் மற்றும் அளவுகளை பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவ வேலு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த நிகழ்வின் போது கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு தலைமை பொறியாளர் சத்யபிரகாஷ், சிறப்பு அலுவலர் சந்திரசேகர் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் புதிய சமுதாய கூடங்கள் கட்டுவதற்கான கால்கோள் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களுக்கு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட மலப்பாம்பாடி, வேங்கிக்கால், அந்தியேந்தல், சமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் தலா 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள சமுதாய கூடங்கள் கட்டுவதற்கு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் அடிக்கல் நாட்டி கட்டுமான பணிகளை துவங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் சமுத்திரம் பகுதியில் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நவீன சமுதாய கூடத்தின் பணிகளை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சமுதாய கூடத்தின் தரைத்தளத்தில் உள்ள நுழைவு கூடம், வரவேற்பு அறை, சமையல் அறை, பொது கழிப்பறை மற்றும் முதல் தளத்தில் நவீன கூடம், மின்தூக்கி, மணமகன் அறை, மணமகள் அறை ஆகியவற்றை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை போலூர் நகரில் அப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையான புதிய ரயில்வே மேம்பால பணிகளுக்கு அரசின் சார்பில் 46 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பாலம் கட்டப்பட்டது. அதன் திறப்பு விழா போலூரில் நடைபெற்றது. புதிய ரயில்வே மேம்பால திறப்பு விழாவிற்கு வருகை தந்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களுக்கு வழி நெடுகிலும் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதிய மேம்பாலத்தை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார்.
மேலும் பாலத்தின் வழியாக புதிய பேருந்து வழித்தடங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்த அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் அப்பேருந்தில் பயணம் செய்த நிலையில் அங்கு திரண்டிருந்த மக்களை நோக்கி உற்சாகமாக கையசைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக மருத்துவரணி துணைத் தலைவரும் மாநில தடகள சங்க துணைத் தலைவருமான ஏவவே கம்பன், மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் MS தரணிவேந்தன், CN அண்ணாதுரை, சட்டமன்ற உறுப்பினர்கள் மூபே கிரி, ஜோதி, சரவணன், அம்பேத்குமார் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை நகர பகுதிகளில் திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு சாதனைகள் குறித்து துண்டு பிரசுரங்களை பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் வழங்கி திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறினார். தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் திருவண்ணாமலை மாநகரம் திருக்கோவிலூர் சாலை ஏரிக்கரை பகுதியில் கட்டப்படும் பூங்கா பணிகளை பார்வையிட்டார். அப்போது பூங்கா அமைக்கும் பணிகள் குறித்து அரசு அதிகாரிகளிடத்தில் கேட்டறிந்த அவர் பணிகளை விரைந்து முடித்திடவும் தகுந்த ஆலோசனைகளை வழங்கினார். திருவண்ணாமலை வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் நாடு போற்றும் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு சாதனைகள் பற்றி எழுச்சி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திராவிட மாடல் ஆட்சியில் நிர்வாகம் சிறந்த முறையில் செயல்படுவதாகவும் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாகவும், அதற்கு காரணம் மோட்டார் வாகன உற்பத்தி, கார், இருசக்கர வாகனங்கள் உற்பத்தி ஆகியவற்றில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதுதான் என்று தெரிவித்தார். அப்படி இந்த புள்ளி விவரம் சொல்லுகிற காரணத்தினால்தான் இந்த பொருளாதார வளர்ச்சி எப்படி வருகிறது என்பதற்கு வாகன உற்பத்தி, கார் உற்பத்தி பண்றது, 2 வீலர் உற்பத்தி பண்றது, வாகன உற்பத்தி, அதுல இந்தியாவில் டெட்ராய் என்று சொல்லப்படுவது தமிழ்நாடு, அது முதலிடத்தில் இருக்கிறது வாகன உற்பத்தியில். வாகன உதிரி பாகங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. ஜவுளி ஆடை உற்பத்தியில எது இருக்குன்னு சொன்னா அதுவும் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கிறது. ஆம்பூர், வாணியம்பாடி, லத்தேரி, விசாரம் போன்ற இஸ்லாமிய பெருமக்களுடைய பெரும் கொடையின் காரணத்தினால் இன்றைக்கு தோல் தொழிற்சாலையிலே முதலிடமாக இருப்பது தமிழ்நாடு. அதோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே பொறியியல் மாணவர்கள் நிரம்ப இருந்த காரணத்தினால் அவருடைய திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி இன்றைக்கு எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியிலும் இன்றைக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவிலே முதல் மாநிலமாக இருக்கிறது. தகவல் தொழில்நுட்பத்தில் இன்றைக்கு அந்த மென்பொருளை தயாரிப்பது, சாப்ட்வேர் தயாரிப்புன்றதுல எதிரா முதல் மாநிலம் என்று சொன்னால் தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக இருக்கிறது. இதோடு மட்டுமல்ல அருமை நண்பர்களே, ரசாயன தொழிற்சாலையிலும் சரி, மருந்தும் மற்றும் உற்பத்தி தொழிற்சாலையிலும் தமிழ்நாடு தான் முதலில் இருக்கிறது. இது மட்டும் போதுமா? திருவண்ணாமலை மாவட்டத்துக்கார நம்ம விவசாய பெருங்குடி மக்களாச்சு, அந்த அடிப்பிலும் கூட இன்றைக்கு வேளாண் தொழிலே முதல் மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது. ஆக இவைகளெல்லாம் முதல் மாநிலமாக இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்தியா டுடே அவருடைய கணக்கு பிரகாரம் பார்த்தால் நம்பர் 1 முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் நம்பர் 1 முதலமைச்சர். மேலும் பல்வேறு துறைகளிலும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், அதனால்தான் மாண்புமிகு முதலமைச்சரை
இந்தியாவிலேயே நம்பர் 1 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று பத்திரிகையாளர்கள் பாராட்டி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது துப்பாக்கி சூட்டில் உயிர் நீத்த வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த 21 இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்றும் சிலை வைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கூறியதாகவும், உடனடியாக அவர்களுக்கு விழுப்புரத்தில் பிரம்மாண்ட மணிமண்டபம் அமைத்து 21 பேருக்கும் சிலை அமைத்து தந்ததாகவும் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தெரிவித்தார். பல ஆண்டு காலம் போராடி பார்த்து நடக்கவில்லை. அதிமுக ஆட்சியில் 21 வன்னியின சொந்தங்களுக்கு துப்பாக்கி சூடு நடைபெற்று அந்த துப்பாக்கி சூட்டில் இறந்த குடும்பம் 21. அந்த 21 குடும்பம் இறந்ததே ஒழிய ஆட்சி மாற்றங்கள் பல நடைபெற்றது. எத்தனை பேர் முதலமைச்சர் ஆனார்கள்? யாரும் கொடுக்கல. தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த அண்ணன் கலைஞர் தான் இந்த குடும்பத்திற்கு மாதம் இன்றைக்கு 3000 ரூபாய் பணம் கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரே ஆட்சி கழக ஆட்சி. அவர் அப்படிதான். இப்ப இருக்கிற முதலமைச்சர் நீ 3000 தானே பார்க்க கொடுப்ப. நீ நான் காலம்புறாவும் கடல் நீருள்ளளவும் கடல் காற்றுள்ளளவும் கழகத்தினுடைய நினைவு இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக அந்த 21 குடும்பத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அந்த 21 குடும்பத்தினுடைய அந்த போட்டோ எல்லாம் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் சொன்னார், ஒரு பெரிய மணிமண்டபம் கட்ட வேண்டும், 21 அந்த தியாகிகளுக்கு நாம் சிலை வைக்க வேண்டும் என்று சொன்னபொழுது அந்த 21 குடும்பத்திலையும் போட்டோலாம் கலெக்ட் பண்ணி வந்து அதை காட்டி ஒரு போட்டோவும் காட்டி சிலைகள்லாம் செஞ்ச உடனே செஞ்சு 21 பேருக்கும் சிலை அமைத்து மணிமண்டபம் திறந்தது தமிழ்நாட்டு முதலமைச்சர். அது அடியனுக்கு என்ன பங்குன்னா என் துறையின் சார்பாக தான் அந்த சிலையை அமைச்சதும் பொதுப்பணித்துறை தான் நான் தான் அதை அமைச்சு கொடுத்தேன். ஒரு சிலை அமைக்கிற வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிருக்குது? ஏவா வேலுக்கு முதலமைச்சரோட தயவால் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த சிலையை பார்த்து செய்கிற வாய்ப்பு முதலமைச்சர் எனக்கு தான் தந்தார். அந்த சிற்பியை நான் போய் பார்த்து எத்தனை நாள் அந்த போட்டோவை கலெக்ட் பண்றதுக்கு கஷ்டப்பட்டதுக்கு, அதுக்கு பின்னால் சிலை திறப்பு அன்றைக்கு அந்த குடும்பத்தை எல்லாம் அழைத்துக் கொண்டு முதலமைச்சர் வந்து பக்கத்தில் ஒரு சிலைக்கு முன்னால் படத்தை எடுத்து மகிழ்ச்சி அந்த படத்தை அவங்க வீட்டில் கொண்டு சேருங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறாருன்னு சொன்னா, அதான் சொல்றேன். முதலமைச்சருடைய எண்ணம் எப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. மிக எழுச்சியோடு நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். வேலூர் மத்திய மாவட்ட திமுக அலுவலகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மற்றும் மண்டல தேர்தல் பொறுப்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் வகையில் திமுகவின் 4 ஆண்டு சாதனைகளை பொதுமக்கள் மத்தியிலும் இல்லந்தோறும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார். இந்த கூட்டத்தில் வேலூர் மத்திய மாவட்ட செயலாளர் ஏ.பி. நந்தகுமார், எம்பி கதிரானந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், அமலு விஜயன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். சென்னை கிண்டியில் அமைந்துள்ள நெடுஞ்சாலை ஆராய்ச்சி நிலைய கூட்டரங்கில் தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள நெடுஞ்சாலைகள் தொடர்பான தர உறுதி ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தற்போது நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் 74,021 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை பராமரிக்கப்பட்டு வருவதாகவும், இதில் கட்டுமானத்தில் தர கட்டுப்பாடு எனப்படும் குவாலிட்டி கண்ட்ரோல் மிக முக்கியமானது என்றும், எனவே நீடித்த, பாதுகாப்பான மற்றும் நீண்ட காலம் நீடிக்கும் தரமான சாலைகளை உறுதி செய்வதற்கும் வாகன இயக்க செலவுகளை குறைப்பதற்கும் பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் சாலை அமைக்கப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் தர கட்டுப்பாடுக்காக உள்ள பிரிவினர் முழுக்க தரத்தில்தான் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், தார் கலவை மற்றும் சிமெண்ட் கலவை உருவாக்குவதில் தர கட்டுப்பாடு பொறியாளர்களுக்கு 100% பங்கு உள்ளதாகவும், எனவே பொறியாளர்கள் ஒவ்வொரு கட்ட பணியின் போதும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். எப்படி அந்த கல்வெட்டு ஒழுங்கா இருக்கும், எப்படி அந்த சிறுபாலம் அந்த ஒழுங்கா இருக்க முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தரக்கட்டுப்பாடு
வந்து சரியா இருந்தாக்கா மருத்துவமனை ஒரு குறிப்பிட்ட பேரை வைத்தியம் மட்டும் தான் போவாங்க. பள்ளிக்கூடம் கட்டிக்கிறாங்கன்னா அங்க இருக்கிற ஸ்கூல்ல பசங்க மட்டும் தான் போவாங்க. எல்லா தர மக்களும் வந்து பயணிக்கிற இடம் நெடுஞ்சாலை. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வள்ளுவர் கோட்டத்தில் புனரமைப்பு பணிகள் ரூபாய் 80 கோடி மதிப்பில் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் தொடர்பாக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எழுதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 என்னும் மதயானை புத்தக வெளியீட்டு விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் திக்விஜய் சிங், முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி கோபால கவுடா, முன்னாள் இஸ்ரோ இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை ஆகியோர் பிரதிகளை பெற்றுக் கொண்டனர். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழக கூட்டணி கட்சி தலைவர்கள் என்று பலரும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு சாதனைகளை விளக்கும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் நாடு போற்றும் 4 ஆண்டு என்ற தலைப்பில் புகைப்பட கண்காட்சி கொளத்தூர் GKM காலனியில் அமைக்கப்பட்டது. இந்த கண்காட்சியினை கடந்த சில நாட்களுக்கு முன்பு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிலையில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் இக்கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள கழக அரசின் பல்வேறு சாதனைகளை விளக்கும் புகைப்படங்களை பார்வையிட்டார். மேலும் AI தொழில்நுட்பத்தின் மூலம் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோர் பேசுவது போன்று அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளையும் பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, பகுதி செயலாளர்கள் ICF முரளிதரன், நாகராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் காட்டாம்பூண்டி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் அமுதா மற்றும் அதிமுக மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் அன்பரசு ஆகியோர் அக்கட்சியில் இருந்து விலகி பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் முன்னிலையில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மேலும் அவர்களுடன் 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் திமுகவில் இணைந்தனர். திமுகவில் இணைந்தவர்களுக்கு அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கழக இருவண்ணத்தை குறிக்கும் வகையிலான சால்வை அணிவித்து வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்.